ஸ்கூல் பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறதுக்கு மார்க் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறதுக்கு மார்க் இருக்கா? இருக்குது. அதான் கேபிஐ. அதுதான் நீங்கள் கண்ணனில் பார்க்குறோம். வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். கேபிஐனா என்ன? கேபிஐயோட மீனிங் பார்த்தீங்கன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதுவும் கிட்டத்தட்ட மார்க் மாதிரி தான். நம்ம எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு கீயை செட் பண்ணுறது, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறது. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து 1 வேர்டு இருக்கும், 2 மார்க் இருக்கும், 5 மார்க்கு, 10 மார்க்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக இருக்கும். அதோட ஒர்க்குக்கு அதோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருப்போம். அதே போல் தான் உங்கள் ஒர்க்கு ப்ராசஸ் எடுத்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அட்டன்ஸ் காலையில் ஒரு 8 மணிக்குள்ள போயிட்டீங்கன்னா 1 மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டே சேல் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் 9,000 சேல் ஆச்சுன்னா ஒரு 9 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதே போக ஒவ்வொரு ப்ராசஸ் உங்களை சுற்றி உங்கள் கடை உங்கள் என்வாரன்மெண்ட்டை சுற்றி எல்லாத்துக்கும் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. கேட்டகரி வைஸாக பிரித்து கரெக்டாக அந்த மார்க் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா 1 மந்த்துக்கு கழித்து பாருங்கள் எந்தெந்த இடத்துல மார்க் எந்த டே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல தப்பு நடக்குது, எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. சில பேராக இந்த 10 பாயிண்ட் இருக்கிற இடத்துல 11 பாயிண்ட் கூட போகும், எக்ஸ்ட்ரா கூட போகும். ஸோ இந்த மார்க் வச்சு நிர்ணயம் பண்ணிடலாம். இதுதான் கார்பரேட் கல்ச்சரில் ஈஸியாக வந்து டார்கெட்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து கேபி வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இது நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பாஸ்ட் டேட்டா, பழைய டேட்டா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக ஒரு முடிவு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்டான என்னென்ன முடிவு எடுக்கணும், என்னென்ன ப்ராசஸில் போகணுன்றது ஈஸியாக இதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் கேபிஐ வந்து பெரிய அளவுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இந்த கேபிஐ ப்ராசஸை எப்படி நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் என்ன பிஸ்னஸ் சரி, நீங்கள் ஒரு பல்காக பண்ணால் சரி, ஸ்மால் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்னா சரி, உங்கள் பிஸ்னஸில் இது கேபிஐ கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக இது பெரிய பவர்ஃபுல். ஓகே, இது வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் என்னென்ன ப்ராசஸ்ன்னு எழுதிக்கோங்க. எத்தனை எம்ப்ளாயி, ஒவ்வொரு எம்ப்ளாயி ஒவ்வொரு ஒர்க் பார்ப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டே எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட்டுக்கு நம்ம எழுதி வைக்கலாம். இந்த ஒவ்வொரு சின்ன ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே என்னென்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் A to Z எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு தனித்தனி பாயிண்ட்ஸாக போட்டுக்கோங்க. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்குனா கொஞ்சம் மார்க் அதிகமாக போடுங்க, சின்ன ஒர்க்குனா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியாக போடுங்க. ஸோ இதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கனாலே இதோட மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சு. இதை வந்து அந்த பாயிண்ட்ஸை டெய்லி நோட் பண்ணணும். யார் ஒரு எம்ப்ளாயி தனியாக அந்த ஷீட் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்க தனி ஷீட் இருக்கணும். இது கரெக்டாக ரெகுலராக வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ நோட் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 3 days ஒன்ஸ் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். இது மூலம் உங்கள் தப்பெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஈஸியாக வந்து நின்றோம். ஸோ அந்த வீக்கை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதனால் உங்கள் பிஸ்னஸ் 2 மடங்கு 3 மடங்கு ஈஸியாக க்ரோவாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. கேபியோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். எந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி ஈஸியாக வந்துடும். ஸோ இது மூலம் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரிஞ்சிடும், உங்கள் மைனஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்பவுமே ட்ராப் ஆகாமல் டபுள் மடங்காக ஏறிட்டு போகும். ஸோ இது மூலம் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து தெரியனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமேசான் வந்து வந்து இகாம் சைட் கிடையாது, புக்கு லைப்ரரி மாதிரி வச்சுருந்தார். ஆன்லைன் ஆன்லைன் பிஃபோர் வர முடியாது. ரிப்பீட்டட் கஸ்டமர் அதை ட்ராக் பண்ணார். அந்த ட்ராக்கிங் விஷயம் பண்ணனால தான் அவர் ஆன்லைனில் அதை அப்படியே கொண்டு வந்தார். ஸோ இந்த ட்ராக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணனால தான் அமேசான் வந்து சக்ஸஸ் ஆனாங்க. இதே தான் நோக்கியா அவங்க ட்ராக்கிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா மக்கள் ட்ரெண்டிங்காக ஆண்ட்ராய்டு மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் நோக்கியா வந்து விண்டோஸ் OS தான் போட்டாங்க. ஏன்னா செல்ஃபோன் ஒரு காலத்து தெரியும், நோக்கியா தான் ராஜா. ஸோ அவங்க கரெக்டான அந்த ட்ரெண்டிங்கை கரெக்டாக ட்ராக் பண்ணாமல் விட்டனால தான் நோக்கியா வந்து ஒரு பெரிய அளவுக்கு லாஸ் ஆச்சு. ஸோ இதே விஷயம் தான் உங்கள் பிஸ்னஸில் வந்து இந்த கேபிஐ கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது லெவலுக்கு நீங்கள் வளரலாம். ஸோ லாஸை வந்து ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதை கம்மி பண்ணிடலாம். இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சுக்க மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.